Dear friends, very warm welcome to all. ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னா செட்ஸ் ரிலேஷன்ஸ் ஃபங்க்ஷன்ஸ் அப்படிங்கிற டாப்பிக்லேருந்து நம்ம கார்ட்டீசியன் ப்ராடக்ட் ஆஃப் டூ செட்ஸை எப்படி டயக்ராமேட்டிக் ரெப்ரசன்டேஷன் பண்ணுறது, டயக்ராம் வரைஞ்சு கார்ட்டீசியன் ப்ராடக்ட் ஆஃப் டூ செட்ஸ் எப்படி ப்ரூவ் பண்ணுறது அதான் நம்ம பார்க்க போகிறோம். ஆல்ரெடி இந்த சாப்டரில் நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போது ஆர்டர் பேர்ஸ் ஸ்டார்ட் பண்ணோம், அப்புறம் ரிலேஷனுக்கான டெஃபினிஷன்ஸ்லாம் டிஸ்கஸ் பண்ணோம். அதுக்கப்புறம் எங்கே வந்தோம், நம்ம ஆர்டர் பேர்ஸ்க்கு அப்புறம் கார்ட்டீசியன் ப்ராடக்ட் ஆஃப் டூ செட்ஸ் வந்தோம். அதுக்கப்புறம் கார்ட்டீசியன் ப்ராடக்ட் ஆஃப் த்ரீ செட்ஸ் வந்தோம். அதுக்கப்புறம் நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் இன் கார்ட்டீசியன் ப்ராடக்ட், ஒரு கார்ட்டீசியன் ப்ராடக்ட்டில் எத்தனை நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் இருக்குன்றத எப்படி கவுண்ட் பண்ணி எழுதுறது, அதுக்கான ப்ரூஃப் n ஆஃப் a கிராஸ் b இஸ் ஈக்குவல் டு n ஆஃப் a இன்ட்டு n ஆஃப் b, இதெல்லாம் நம்ம பார்த்து முடிச்சிருந்தோம். ஸோ கடைசியாக கார்ட்டீசியன் ப்ராடக்ட் ஆஃப் த்ரீ செட்ஸ் பார்த்துருந்தோம். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா எகெயின் கார்ட்டீசியன் ப்ராடக்ட் ஆஃப் டூ செட்ஸ் தான் பார்க்க போகிறோம். பட் அதை டயக்ராமேட்டிக் வேல எப்படி நம்ம ப்ரூவ் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். இப்போ உதாரணத்துக்கு டயக்ராமேட்டிக் ரெப்ரசன்டேஷன் ஆஃப் கார்ட்டீசியன் ப்ராடக்ட் ஆஃப் டூ செட்ஸ். ரெண்டு கார்ட்டீசியன் ப்ராடக்ட்டுக்கு, ரெண்டு செட்டுக்கு நடுவில் இருக்க கார்ட்டீசியன் ப்ராடக்டை டயக்ராமேட்டிக் ரெப்ரசன்டேஷன் எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது செட் A 2 4 6, இது செட் B 1 3. செட் ப்ராக்கெட் இருக்கணும், ரவுண்ட் ப்ராக்கெட் பேரந்தசிஸ் போட்டு அது ஆர்டர் பேர்ஸ் ஆகிடும். நம்ம வழக்கம் போல் கார்ட்டீசியன் ப்ராடக்ட் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணணும் உங்களுக்கு தெரியும். A கிராஸ் B, ஏல இருக்க ஃபர்ஸ்ட் எலமெண்ட் எடுத்து பியில் இருக்க ரிமைனிங் எலமெண்ட்டோட கம்பேர் பண்ணணும். 2,1 2,3, அடுத்து 4,1 4,3, 6,1 6,3. இது கார்ட்டீசியன் ப்ராடக்ட். இது ப்ரீவியஸ் கிளாஸஸில் நம்ம நிறையா பண்ணியிருந்தோம். இப்போ இதே நம்ம டயக்ராமேட்டிக் ரெப்ரசன்டேஷன் எப்படி பண்ணுறது அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். பொதுவாகவே டயக்ராமேட்டிக் ரெப்ரசன்டேஷன் அப்படிங்கிறது ஃபங்க்ஷன்ஸ் அப்படிங்கிற கான்செப்டில் அதிகமாக யூஸ் ஆகும். நம்ம ஃபியூச்சரில் ஃபங்க்ஷன்ஸ் பற்றி படிப்போம், அது படிக்கும்போது இன்னும் நமக்கு தெரியும். ஆனால் சாப்டரோட ஹெட்டிங் ரிலேஷன்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் தான். சார் ஏன் சார் நீங்கள் ஃபங்க்ஷன்ஸை மட்டும் சொல்கிறீங்க, அப்போ ரிலேஷன்ஸ் தேவையில்லையா அப்படின்னா அப்படி கிடையாது. ரிலேஷன்ஸோட நீடும் நமக்கு வேணும். ஃபங்க்ஷன்ஸை நம்ம புரிஞ்சுக்கணும்னா ரிலேஷன்ஸோட நீடும் நமக்கு வேணும். ஸோ அப்படி பார்க்கும்போது இந்த டயக்ராமேட்டிக் ரெப்ரசன்டேஷனில் ரெண்டு செட்டை கொடுத்து ஆரோ டயக்ராம் ஆர் மேப்பிங் பண்ண சொன்னாங்கன்னா, மேப்பிங் ஆர் ஆரோ டயக்ராம், இந்த கான்செப்ட் பேர் டயக்ராமேட்டிக் ரெப்ரசன்டேஷனுக்கு இன்னொரு பேர் ஆரோ டயக்ராம் ஆர் மேப்பிங் அப்படின்னு சொல்லி அர்த்தம். மேப்பிங் பண்ண சொன்னாங்கன்னா நம்ம என்ன செய்யணும்னா, டயக்ராம் வரைஞ்சு ஏபின்னு ரெண்டு டொமைன் கோடமைன் எடுத்துக்கிறணும். இது பேர் டொமைன், இது பேர் கோடமைன். இதில் இருக்கிறத வச்சு நம்ம அந்த கார்ட்டீசியன் ப்ராடக்ட் ஆஃப் டூ செட்ஸில் கிடைச்ச ரிசல்ட்டை வச்சு இதை நம்ம பேர் பண்ணணும். ஸோ இதுதான் ப்ரொசீஜர், இதுதான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அப்போ மேப்பிங் ஆர் டயக்ராமேட்டிக் ரெப்ரசன்டேஷனில் தான் நம்ம என்ன சொல்கிறோம், மேப்பிங் ஆர் ஆரோ டயக்ராம், இது பேர் மேப்பிங்னு சொல்லலாம், இல்லாட்டி ஆரோ டயக்ராம்னு சொல்லலாம். இது எப்படி சொல்லலாம், மேப்பிங் அப்படின்னு சொல்லலாம், ஆர் ஆரோ டயக்ராம் அப்படின்னு சொல்லலாம். ரெண்டுமே நம்ம சொல்லலாம். ஸோ இப்போ ரெண்டு செட்டு கொடுத்துருக்காங்க. செட் ஏ, இது செட் பி. செட் ஏல இருக்க எலமெண்ட்ஸ் டொமைன்னு வச்சுக்கிறணும், செட் பியில் இருக்க எலமெண்ட்ஸ் கோடொமைன் வச்சுக்கிறணும். இந்த டொமைன் கோடொமைன் ரேஞ்ச் இதெல்லாம் நம்ம அடுத்தடுத்த வீடியோஸில் டீட்டெயிலாக நம்ம பார்ப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா 2,1, அதாவது செட் ஏல 2, செட் பியில் 1. இப்போ இது செட் ஏ, இதில் 2, 2,1 இது சேர்த்துருங்க. 2,3 இதை சேர்த்துருங்க. அடுத்து 4,1 இது சேர்த்துருங்க. 4,3 இது சேர்த்துருங்க. அடுத்து 6,1 6,3. இதான் டயக்ராமேட்டிக் ரெப்ரசன்டேஷன் ஆர் ஆரோ டயக்ராம் ஆர் மேப்பிங் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். இந்த டயக்ராமேட்டிக் ரெப்ரசன்டேஷனை யூஸ் பண்ணி தான் கொடுத்துருக்கிறது ஒரு ஃபங்க்ஷனாக இல்லையா அப்படின்னு நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். ஸோ given ஆரோ டயக்ராம் இஸ் அ ஃபங்க்ஷன் ஆர் நாட் கேட்பாங்க, கொஸ்டின் கேட்பாங்க. இட் இஸ் அ ஃபங்க்ஷன் ஆர் நாட், செக் அண்ட் வெதர் இட் இஸ் அ ஃபங்க்ஷன் ஆர் நாட்னு சொல்லி கேட்டாங்கன்னா இந்த டயக்ராம் வரைஞ்சு இந்த மேப்பிங் ஆரோ டயக்ராம் கான்செப்டை யூஸ் பண்ணி நம்ம என்ன செய்யணும், ப்ரூவ் பண்ணணும். ஸோ டயக்ராமேட்டிக் ரெப்ரசன்டேஷன் ஆஃப் கார்ட்டீசியன் ப்ராடக்ட் ஆஃப் டூ செட்ஸில் ரெண்டு செட்டு கொடுத்துருக்காங்க, அது செட் ஏ அண்ட் செட் பி. அதுக்கு நம்ம கார்ட்டீசியன் ப்ராடக்ட் ஃபைண்ட் அவுட் பண்ணி அந்த டயக்ராம் மூலியமாக, அதாவது மேப்பிங் கான்செப்ட் மூலியமாக, ஆரோ டயக்ராம் கான்செப்ட் மூலியமாக நம்ம ட்ரா பண்ணி காமிச்சிருக்கோம். ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான கான்செப்டோட நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் மீட் பண்ணுவோம். நெக்ஸ்ட் கிளாஸில் நம்ம என்னென்ன பார்க்க போகிறோம் ஃபியூச்சர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரிலேஷன்ஸ் அப்படின்னா என்னன்னு சொல்லி படிக்க போகிறோம். ரிலேஷன்ஸ் முடிச்ச பிறகு ஃபங்க்ஷன்ஸ் படிக்க போகிறோம்.
ஒரு ரிலேஷனை எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுறது, எல்லா ரிலேஷனுமே ஃபங்க்ஷனா, எல்லா ஃபங்க்ஷனுமே ரிலேஷனா, இதெல்லாம் நம்ம ஃபியூச்சர் வீடியோஸில் நம்ம படிக்க போகிறோம். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.